ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பேபியோட டைப்பர்ஸும் அண்டு பேடட் அண்டர்வியர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னால் சூப்பர் பாட்டம்ஸ் மாதிரி பெரிய ஹையண்ட் பிராண்டில் ரொம்ப அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியாதுன்னு சொல்கிறவங்க கண்டினியூவாக இந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். ஒரு 5 பீசஸ் வந்து 320 வந்து வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குதுன்னு அந்த குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வாங்கி செக் பண்ணிக்கலான்னு வாங்கினேன். குவாலிட்டி வந்து பர் ப்ரைஸு நம்ம அந்த ப்ரைஸுக்கு வந்து அஃபோர்டபுள்னு சொல்லலாம். ரொம்ப ஹை குவாலிட்டி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதேமாதிரி ரொம்ப லோ குவாலிட்டியும் இல்லை. அந்த கிளாத்தோட மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பாலிஸ்டர் கலந்த மாதிரி தான் இருந்தது. உள்ளே வந்து ஒரு சில 5 டைப்பர்ஸ் வாங்கியிருந்தேன். அதில் ஒரு 2 டைப்பர்ஸ் வந்து உள்ளே வந்து நல்ல காட்டன் ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்தது. அகைன் 3 டைப்பர்ஸ் வந்து கொஞ்சம் நார்மல் காட்டன் கிளாத் மாதிரி இருந்தது. இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிற மாதிரி இன்சர்ட்ஸும் வந்து 5 டைப்பர்ஸ்க்கு 5 இன்சர்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இது ரேட்டுக்கு அஃபோர்டபுள்னு தான் சொல்லலாம். நம்ம ரேட்டுக்கு வந்து ரொம்ப சீப்பாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. என்னால் ரொம்ப அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியாது. 320 அந்த ரேஞ்சில் தான் வாங்க முடியும் அப்படின்னா, இதுலேயே சிங்கிள் பீஸாக டபுள் பீஸ் வந்து 150 120க்கும் இருக்குது. அதே வாங்கி நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துட்டு கூட 5 பீசஸ் வாங்கிக்கோங்க. பட் ஆனால் இது எனக்கு இந்த குவாலிட்டி ரொம்ப லோவாக இருக்குமோ, ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணும்போது அந்த பட்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப லோவாக இருக்கும், பிஞ்சிட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தாட் இருந்தது. ரொம்ப டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அந்த பட்டன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது தெரியல, அப்புறம் போக போக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக குவாலிட்டியில் இஷ்யூ இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த டைப்பரோட குவாலிட்டியுமே பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நல்லா சாஃப்டாக காட்டன் மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து நார்மல் காட்டன் மாதிரி இருந்தது. அது 1 or 2 months யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெயிலில் காய போடும்போது அந்த டைப்பரோட மேல் பாட்டு வந்து கண்டிப்பாக கிழிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்சர்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. 5 டைப்பர்ஸுக்கு 5 இன்சர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. 2 சைட்ஸுமே ஒரே மாதிரி தான் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் ஹை எண்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி பேரண்ட்ஸ்ன்ற பிராண்ட்லேருந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுவுமே ரேட்டு கொஞ்சம் பரவாயில்ல. 3 டைப்பர்ஸ் வந்து 580க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ரேட்டுக்கு இது ரொம்பவே அஃபோர்டபுள். கையில் எடுக்கும் போதே அந்த குவாலிட்டி நல்லாவே தெரிஞ்சுது. இது கொஞ்சம் நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்ததையுமே நான் பிராண்டடாக போகிறதுக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க இந்த பிராண்ட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்சர்ட்ஸுமே பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து நல்ல சாஃப்டாக காட்டன் மாதிரி இருந்தது. இன்னொரு சைடு வந்து நம்ம இந்த யூரின் மேட்டில் இருக்கும் இல்லையா, பேக் சைடில் அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது. இதில் வந்து சென்டரில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். சென்டரில் இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். பட்டன் டைப்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த 3 டைப்பர்ஸுமே இந்த மாதிரி டைப்பில் தான் இருந்தது. 3 டைப்பர்ஸ்க்கும் 3 இன்சர்ட்ஸ் தனித்தனியாக கொடுத்துட்றாங்க. மேலே உள்ள டிசைன்ஸுமே ரொம்ப அழகாக இருந்தது. குழந்தைங்களுக்கு வெளியே போட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. இன்சர்ட்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பர்ஸில் பட்டன்ஸுமே ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. இந்த டிசைன்ஸுமே பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம இது குழந்தைங்களுக்கு வெளியே யூஸ் பண்ணும்போது டைப்பர்ஸ் மாதிரி தெரியலை. நல்ல அழகாக இருந்தது, க்யூட்டாக இருக்கும். வெளியில் அப்படியே கூட போட்டு போகலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அண்டர்வியர்ஸ் நார்மல் பேடல் இல்லாமல் நார்மலாக இருக்க மாதிரி வி பேரண்ட்ஸ் அதே பிராண்ட்லேருந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இதுவுமே 3 பீசஸ் வந்து 350 சம்திங். 3 பீசஸ் 350 போட்டிருந்தாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பர் பாட்டம்ஸ்லாம் ரொம்ப ஹை ரேஞ்சில் தான் இருந்தது. இது வந்து 1 year 2 year பேபிஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து லைட்டாக ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி மட்டும் கொடுத்துருந்தாங்க. கிளாத்து நல்ல குவாலிட்டியான கிளாத்து. எனக்காக இந்த பிராண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா அந்த டைப்பர்ஸ் வந்து அட்டாச்சாக இருக்கும். ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது. 1 or 2 பீஸ் போகும்போது மட்டுமே அது வந்து ஃபில் ஆகும்னு நினைக்கிறேன். இதை நம்ம லாஸ்ட்லேயும் செக் பண்ணி பார்த்துருக்கோம், எந்த அளவுக்கு அப்சர்வேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதையுமே வீடியோவில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், கண்டினியூவாக பாருங்கள். இப்போ கால்லையெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே லீக் ஆகி வராத அளவுக்கு நல்லா
இன்னர் இயர்ஸ் வந்து டிசைன்டாகவும் நல்ல டைப்ஸாகவும் இருக்குது. லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு இப்போ தான் ஊட்டி பழக்குவோம். ஒரு 5-6 மந்த்ஸ் பேபிஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ ஃபுல்லாமே நம்ம வெளியில் எங்கேயாவது கிளம்பிட்டு இருக்கும்போது மேலே எல்லாமே ஸ்பில் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்திங்கன்னா அந்த மேலே நெக்கோடு சேர்த்து இது போட்டுக்கலாம். இதை வந்து பேபி பிட் செட்டுன்னு சொல்லுவாங்க. வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். அப்படியே குழந்தைங்க ஏதாவது லீக்கேஜ் ஆனாலுமே வாட்டர் குடிக்கும்போது லீக்கேஜ் ஆனாலுமே பார்த்திங்கன்னா அது வந்து ட்ரெஸ் எல்லாமே லீக் ஆகாது. வாட்டர் ப்ரூஃப் ஆனது தான். இது வந்து ஒரு 5 பீசஸ் வந்து நான் 120 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்ல குவாலிட்டி அண்ட் பார்த்திங்கன்னா ரேட்டு ரொம்பவே அஃபோர்டபுள். எனக்கு அந்த ஆஃபரில் வந்துருந்தது 5 பீசஸ் 120. இதுவுமே நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நான் ஹை எண்டில் போகிறதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து இந்த லோ குவாலிட்டியில், தட் மீன்ஸ் லோ குவாலிட்டினா லோ ப்ரைஸில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து அந்த பேட் எல்லாத்தையுமே இன்செர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் வெளியே எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணலான்னு சொல்லி கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு இன்செர்ட்ஸில் வந்து இந்த 600 ml வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். இது எந்த அளவுக்கு வந்து அட் அ டைம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேபிஸ் யாருமே வந்து அட் அ டைமில் 1/2 லிட்டரோ எதுவுமே யூரின் போகிறதில்ல. பட் ஆனால் நம்ம ஒரு ரெஃபரன்ஸுக்காக இதை ஊற்றி பார்க்கலாம், எவ்வளோ தண்ணி அப்சர்வ் ஆகுது, அட் அ டைமில் அப்சர்வ் ஆகுது, எவ்வளோ தண்ணியை வெளியே விடுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஊற்றிருந்தேன். அட் அ டைமில் வந்து 300 ml பக்கம் வந்து இது நல்லாவே அப்சர்வ் பண்ணியிருந்தது. நல்ல வாட்டர் அப்சர்வேஷன் தான் இருந்தது. பட் ஆனால் 300க்கு மேலே போகும்போது வந்து உடனே லீக் ஆகி வந்துருச்சு. இதை மேபி கொஞ்சம் டைம் விட்டு போட்டிருந்தா லீக் ஆகாமல் இருந்திருக்குமோன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்தளவுக்கு நம்ம தேவையில்லை. ஏன்னா நம்ம ரொம்ப ஹை ரேட்டு கொடுத்து நம்ம வாங்க போகிறதில்ல. இந்த ரேட்டுக்கு இது அஃபோர்டபுளாக தான் இருந்தது. போதும், இந்த அளவுக்கு வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணாலே போதுன்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. 300 ml பக்கம் கொஞ்சம் ஒரு 1 மினிட் கேப்பில் ஊற்றுனேன். எதுவுமே பண்ணலை. 300 ml மேலே ஊற்றும்போது மட்டும்தான் கீழே நல்லா ஸ்பில்லாகி வந்துருச்சு. ஸோ ஏன்னா நம்ம அந்தளவுக்கு நம்ம போட போகிறது இல்லை. நம்ம வாங்குகிற ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து அதில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். நம்ம 300க்கு வாங்கிட்டு அதை வந்து ஒரு 1000 இருக்க ஒரு பேடு செய்கிற அந்த வேலையை வந்து இது செய்யும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இதுக்கு மேலே நம்ம இது ஒரு நைட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதுக்காக நம்ம எப்போவுமே குழந்தைங்களுக்கு வந்து இது யூஸ் அண்ட் த்ரோ டைப்பர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இருக்கக்கூடாது. அப்பப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டர்வியர் இருக்கு இல்லையா, அதை ஊற்றி செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுவும் ஊற்றினேன். இதுவே நான் ஒரு 1 or 2 பீஸ் தான் வந்து அப்சர்வ் பண்ணணுன்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த பேடு குவாலிட்டிக்கு இது வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணி வச்சிருச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பெரிய குழந்தைங்களுக்கு கூட நல்லா இது வந்து நான் வாங்கியிருக்கிறது வந்து சைஸ் 1. இதை விட அடுத்தது நெக்ஸ்ட்டு சைஸ் எல்லாமே கூட இருந்தது. ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி சைஸே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருந்தது. இந்த அப்சர்வேஷன் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே பார்த்திங்கன்னா அதில் நம்ம போட்டு அந்த சர்ச் பண்ணி நம்ம ஒரு வாங்கியிருப்போம் இல்லையா, அதில் டிசப்பாயிண்ட் ஆகாமல் இருந்தாலே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி பேபிஸுக்கு வாங்கும்போது நம்ம ஒன்று அவ்வளோ சர்ச் பண்ணி வாங்குவோம். அதனால் நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அந்த ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்களும் இந்த 3மே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை கண்டினியூ பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.